சரி அந்த அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல எனக்கு இருக்கா 2004 சுனாமில இழுத்து முடித்து போறான். உங்க மகனை பார்த்து மகனாக வளர்ந்த மகன் தம்பி உங்க பிள்ளைய நல்ல மழையில வளர்த்துருக்கீங்க, நல்ல மழையில பாத்துக்கீங்க. நாங்க எல்லாரும் வாங்கி எங்களுக்கு சேதணும் அது மட்டும் கிடையாது. குழந்தைய ஜாக்கிரதையாக பெரிய பிள்ளைங்கள அதை இட்டு போய் அந்த தெருமுகல ரோட்ல விட லாரி அடிச்சு தூக்கட்டும். குழந்தைய நல்ல முறையில பாத்துங்க. நாங்க சென்று வருகிறோம். எப்பயாவது குழந்தைக்கு நீங்க ஏதாவது வேலையை செய்யும் பொழுது குழந்தைய பாத்துக்கன்னா எங்க இல்லறத்துல வந்து போயிருங்க. நாங்க நல்ல முறையில பாத்துக்கோம். நீங்க சென்று வரணுமா? என் குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க சென்று புதுசா இவ்வளோ பெருசு பிறந்து 3 தினத்துல இருந்து விட்டது. ஆமா அதனால வேண்டி சனத்துல பால் கட்டிக்கிறான். சனத்துல பால் கட்டிட்டு இருக்குது. ஆமா ஆமா பிள்ளைய பார்த்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு மேட்டர் ஒன்று பேசணும். நீங்க எதற்கு அழுத கண்ணத்தோட வந்து குழந்தை பிறந்து 3 தினத்துல குழந்தை பிறந்து 3 தினத்தில் இறந்து விட்டது. அதனால சனத்தின் மூலியமாக காலெல்லாம் கட்டி கொண்டது. மகனை அனுப்பி வைக்கிறேன். அவர்களுக்கு குழந்தை இறந்து விட்டதா? சனத்தின் மூலியமாக கால் கட்டி கொண்டது. பாடாபுரம் அம்மாவுக்கு உயிரை வாங்க நானுமே எண்ணம் கொண்டு பஞ்சபாதகம் இல்லா பாவையை அனுப்பிப்போ அஞ்சிட கோபம் மீறி பாலை உதகி என்ற அரக்கியை விடுத்தான். கோபால பெண்கள் 12,000 கோபால பெண்கள் அசோதை மணிநாடி வருகின்ற அளவிலே உருவத்தை மாற்றி தானும் ஒரு அழகான பெண்ணாக கோபால பெண்களுடன் கலந்து வந்தார். அதை நான் அறிந்து அவள் உடலிலே இருந்த உதிரத்தோடு சேர்த்து கொடுத்து அவளை கொன்று விட்டேன். கம்சனால் ஏவப்பட்ட பூதகி. இன்னும் யார் வெயில் வந்து
மோர் கடைவோமே நாங்கள் தயிர் கடைவோமே மோர் கடைவோமே ஆமா ஊர் மேல போகணும். தம்பி பையா நமது இல்லத்துக்கு வந்த தயிர் வெண்ணெய் பால் இருக்கிறது வந்தால் உண்டு மகிழலாம். அப்படி என்று என்னை அழைத்தார். அன்னை அதோதனத்துல சொல்ல அசோதை அம்மா நம்ம வீட்டில் இல்லாத தயிர் பால் வெண்ணையா அண்ணா நீ ஏன் அங்க போகணும் அப்படின்னு நம்ம தடுத்து விட்டார்கள். அதனாலே இப்போ இது இரவு நேரம். ஆமா கோபால பெண்கள் உறங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் இல்லம் சென்று உரியில் இருக்கும் தயிர் வெண்ணெய் பால் எல்லாம் எடுத்து உண்டு மகிழ வேண்டும். அதனால நான் என்ன சொல்றேன் அண்ணா என்ன செய்யணும் நம்ம எப்பொழுது போல வீட்டுக்கு போயிடுவோம்.
ஊத்துதான் பாத்துக்கலாம் அதுக்குள்ள பாயல் என்ன பண்ண போறது நான் எடுத்து வீட்டுக்கு போனேன் நேரத்துல தூங்கு என்னன்னா அங்க பாத்தா ஐயா யாரோ ஓடிட்டு அவன் கழுத்துல ஒரு மணி போட்டுருந்தாங்க வெள்ளையா அவன் கையில ஒரு புலா போட்டு குஞ்சில ஒரு மாதிரி கட்டியிருந்தா பார்த்தேன். கொஞ்சம் கட்டி ஆடுறதுல அவன் புல்லாங்குழல் வச்சிருந்தான். யாரு அதே கிடையாது. அவன் பார்த்தா காலத்திலே இருக்க முடியாது. செந்தாமரை புஷ்பம் கையில பார்த்தா சங்கு சக்கரம். இந்த செந்தாமரை புஷ்பமானு காலமரை அவன் தான் அதனால வேண்டி அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு பானையா பூரா பாட்டு வாட்டு அவன் என் புள்ள வெகு நேரமா தூங்கி கொண்டிருக்கிறார். யார் உன் புள்ளையா? கூட்டி கேளு